Hi students, welcome to KC Botany. 10th quarterly examஸ்க்கான ஒரு மாஸ்டர் ஸ்டடி பிளான் தான் 30 டேஸ்க்கானது. ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏன் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ தான் வந்து 9th வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிச்சிருப்போம். ஸோ 10th வந்தோடனே ஐயோ நமக்கு வந்து பப்ளிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பயங்குடுத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் படிக்கணும் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஆஃப் இயர்லி இது எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ரிவிஷன் தான் என்ன பண்ண போகிறோம் செய்ய போகிறோம். ஸோ குவார்ட்டர்லி போர்ஷனில் நம்ம சரியாக கம்ப்ளீட் பண்ணலன்னா அது ஆஃப் இயர்லியில் அப்படியே வந்து தடையாக நிற்கும். அதுக்கடுத்து நடக்கூடிய ரிவிஷன் ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய ரிவிஷன் இருக்கும் 1, 2, 3 இந்த மாதிரி 3 ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 ரிவிஷன் கூட என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. அது டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் மாறும். ஸோ அதனால் குவார்ட்டர்லி போர்ஷனை கொஞ்சமாக இருக்கிறப்பே கம்மியாக சரிங்களா கம்மியாக இருக்கிறப்பே நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அது நமக்கு ரொம்பவே என்ன இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே கஷ்டமானதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுலேருந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் இங்கிலீஷை என்ன பண்ணுறாங்க விட்டுருவாங்க. நம்ம வந்து மேக்ஸ் தான் படிக்கணும், சயின்ஸ் தான் படிக்கணும், சோசியல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷுமே என்ன பண்ணுறவங்க விட்டுருவாங்க. ஏன்னா நம்மளுடைய மார்க்ஸ் ஸ்கோர் கார்டை பார்க்குறப்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிறது தமிழ் இங்கிலீஷும் தான் சரிங்களா. அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் சைட் பை சைடாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ். ஸோ மேக்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறப்ப நல்லா வந்து என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியும் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். அதேமாதிரி இந்த கிராஃப் ஜாமெண்ட்ரியில் நமக்கு வந்து மார்க்கே மிஸ் ஆகக்கூடாது சரிங்களா. ஒரு மார்க் கூட நமக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க் கொஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதே போல் சயின்ஸ் வந்தீங்க அப்படின்னா சயின்ஸில் புக் பேக் கொஷின் என்ன பண்ணுறங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ புக் பேக் மட்டும் நமக்கு வந்து போதாது, இன்டீரியர் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் கொஷின் வந்து வரும் சரிங்களா. ஏன்னா அது இல்லாமல் கொஷின் நமக்கு வந்து இருக்காது. ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலாஸ் வந்து வரும் சரிங்களா, ஈக்குவேஷன் அது வந்து பார்த்துருங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் கொஷின் கண்டிப்பாக டயக்ராம் கொஷின் இல்லாமல் கொஷினே இருக்காது. பயாலஜியில் டயக்ராம் கொஷின் வந்து வரும். ஸோ அதனால் பயாலஜியில் வரும்போது டயக்ராம் கொஷின் என்ன பண்ணுறாங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் என்ன ஃபார்முலாஸு டயக்ராம் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணியாச்சு. அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் வந்தீங்க அப்படின்னா மேப் வந்து நல்லா பார்த்துருங்க. டைம் லைன் ரொம்ப முக்கியம். இது கட்டாயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படித்தாகணும். ஸோ அது கூடவே தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறப்ப ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது தமிழ் இங்கிலீஷ்க்கு ஒதுக்கி என்ன பண்ணுங்கள் டெய்லியும் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் சரிங்களா. எல்லா பாடத்துக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் தரவு பண்ணிடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவே இன்னும் சரியாக தெரியாமல் இருக்குது. புக் பேக்கில் 1 மார்க்ஸ் இருக்கா, அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக் பேக் 1 மார்க்ஸை என்ன பண்ணுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 1 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் 10ல் ஒரு 8 1 மார்க்ஸாவது நமக்கு வந்து என்ன வந்துடும் புக் பேக் வந்துடும் சரிங்களா. அதனால் புக் பேக் வந்து நல்லா பாருங்கள். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அது காலாண்டாக இருந்தாலும் சரி அரையாண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் 5 இயர்ஸ் லாஸ்ட்டாக நடந்த 5 இயர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸை கமெண்ட்டில் 5 இயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ரிப்பீட்டட் கொஷின் படித்தாலே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஷினாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சயின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எந்தெந்த டைமில் நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ரரியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப 6:30 to 8:30 வரைக்கும். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டு பார்த்துக்கலாம். சயின்ஸில் டயக்ராம் கொஷின் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தது சரிங்களா நம்ம வந்து மார்னிங் செஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 to 6:30 சரிங்களா. இங்கே வந்து சயின்ஸு சோசியலு ஒருவேளை எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நைட்டு ரிவிஷன் சரிங்களா. 8:30 வரைக்கும் படிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற பதத்தில் நீங்கள் 8:30க்கு மேலே என்ன பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து 8 மணிக்கே படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா 8:30. ஒருவேளை நீங்கள் 8:30க்கு தான் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 9 to
9:30 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு 9:30 to ஒரு 10 o'clock வரைக்கும் சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து தூங்கிடுங்க சரிங்களா? நிறைய பேர் தூங்காமலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க. நமக்கு வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மணி நேரம் வந்து தூக்கம் வேணும். அப்போ தான் நம்ம மூளை வந்து என்ன பண்ணும், நல்லா வேலை செய்யும் சரிங்களா? அதனால் இது வந்து பார்த்துங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வீனியண்ட்டாக மாற்றிங்க. நான் ஸ்கூல் விட்டு வரதே 8 மணி தான் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானிங்கை மாற்றிங்க. ஒரு 9 to 9:30 இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. மார்னிங் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 1 ஹவர்ஸாவது நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கிலேருந்தே உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுறேங்க சரிங்களா? எப்பயுமே நாளைக்கு வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.